நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கியமான 3 விஷயங்களை பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில முகாமிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பாஜகவா காங்கிரஸா மதில் மேல் பூனை போல காத்திருக்கும் விஜய். ஆனா விஜய் கைதாக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவி கொண்டிருக்கிறது. விசாரணையும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. வீடியோக்குள்ள போய் விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயம், டெல்லியில் நம்ம செய்திகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டிருக்காரு. உத்தரகாண்டில் ஒரு அவர் தலைவராக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த போஸ்டரை அவர் ஷேர் பண்ணியிருந்தா கூட அது தொடர்பான ஃபோட்டோஸ் எதையும் ஷேர் பண்ணல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் டெல்லிக்கு போனார். போகும்போது என்எஸ்டி அதிகாரிகளோட போகிறாரு, சட்ட வல்லுநர்கள் டீமோட போனார். அதை மீடியாவுக்கு தெரிஞ்சுது. ஆனால் டெல்லியிலேருந்து எப்போ உத்தரகாண்ட் போனாருன்னு யாருக்குமே தெரியல. யாரோட போனார் அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியலை. எந்த கட்சியை சார்ந்தவங்களோட போனார், இல்லை எந்த அதிகாரிகளோட போனார் அப்படிங்கிற எந்த விஷயமே யாருக்குமே வெளியில் தெரியாமல் போயிருந்தார். உத்தரகாண்ட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது தான் அவர் ஏர்போர்ட்டில் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. இந்த தாவேகா கரூர் சம்பவத்தில் நடந்த அந்த பெரும் துயரம் தொடர்பாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீதி வெல்லும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகாவது சரி, விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் அந்த பிரிவினுடைய ஒரு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் போனோம் அப்படின்னு சொன்ன ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏன் இன்னும் டெல்லியிலேயே முகாமிட்டிருக்கார் அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய போஸ்டர்லேயே அந்த விளையாட்டு நிகழ்ச்சி முடிவடைஞ்சிருச்சு. அப்போ டெல்லியில் அவர் முகாமிட்டிருக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது செய்திகள்லேயே வந்திருக்கு. ஓரளவுக்கு செய்திகளில் இங்கே தமிழக செய்திகளில் கவர் ஆகும்போது பாஜக தாவேகாவை தன் கைக்குள்ளே கொண்டுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது. பாஜக பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கிருந்து டெல்லி போயிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கார், அதற்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் பரவி வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பாஜகவிற்கு, அதாவது உள்துறை அமைச்சரே தமிழகம் வந்தால் சில நேரங்களில் ஆலோசனையே அவர் கூட பண்ணுற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட உதவியால் தான் அமித்ஷா அவர்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் அமித்ஷா அவர்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்க்கல அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அங்கே போன பிறகு இங்கிருந்து கிளம்பி ஒரு பாஜகவினுடைய ஒரு வேட்பாளர் முகம் ஒருவரும் டெல்லி போயிருக்காரு, சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் உலா வருது ஒரு பக்கம். பாஜக கையில் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னா, எப்படியும் செய்திகள் பரப்பப்படுவது என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை கொண்டு வந்துருவாங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்லாம் பரப்பப்பட்டா கூட அமித்ஷா அவர்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெளியில இருந்தே விஜய் அவர்கள் இந்த வாக்குகளை பிரிப்பதற்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிறத அவர் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லப்படுறாரு இல்லையா, அவர் அப்படிதான் சிந்திப்பாரு அப்படிங்கிறது பெருவாரியான நபர்களுடைய அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்துக்களா இருக்கு. ஆனால் பாஜக தங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொள்ள எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பல மாநில தேர்தல்களில் கூட்டணி மாற்றங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அரசியல்வாதிகளாக, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருப்பவர்களுக்கே ஒரு மிகப்பெரும் கேள்விக்குறியாகவும் கண்ணை கட்டி விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, மிக பெரும் கட்சிகள்லாம் இல்லை. இப்போ அதிமுக, திமுக, அதே போல் தேசிய கட்சிகள், பாஜக, காங்கிரஸ் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய அந்த கட்சிகள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் தான் அப்படி ஒரு சூழல் இருக்காங்க. ஏன்னா என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, தொடர்ந்து இந்த கூட்டணிகள்லேயே பயணிக்க முடியுமா, இல்லை என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாத ஒரு சூழல். ஏன்னா பாஜக 2029 தான் எங்களுடைய இலக்கு, 2026 அல்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த களத்தில் இறங்கினாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு, விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தான் ராஜா போன்றவர்கள்லாம் ஜோசப் விஜய் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க, அவங்க அம்மா அப்பா வரைக்கும் இறங்கி விமர்சிச்சுட்டு இருந்தவங்கலாம் விஜய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. தம்பி வரட்டும், தம்பியை வரவேற்கிறோம், தம்பியை ஆதரிக்கிறோம்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் ஆதரவை இறக்கியிருக்காங்க. ராஜா அவர்கள்லாம் கொந்தளிச்சு பேசியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். என்னன்னா, விஜய் அவர்கள் மீது என்ன தவறு, என் கட்சிக்காரர் மீது என்ன தவறு அப்படின்னு படத்தில் கேட்குற மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் மக்களை காக்க வச்சது ஒரு தவறா? தன் முகத்தை பார்த்தா போதும்னு வந்தவங்களுக்கு ஒரு சோறு தண்ணி கொடுக்காம கூட்டத்தில் உங்கள் ரசிகர்களாலேயே மிதிபட்டு
அநியாயமாக இறந்தது ஒரு தவறா? ஒரு அரசியல் தலைவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டாக வரக்கூடாதா? எம்ஜிஆர் அவர்கள்லாம் 36 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கார் அப்படின்னு பேசியிருக்காரு ராஜா அவர்கள். 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டாக வந்தது தவறு இல்லை. திட்டமிட்டே லேட்டாக வருவது அப்படிங்கிறது மிக பெரும் தவறு. எம்ஜிஆர் அவர்கள் 36 மணி நேரம் என்ன 48 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட அந்த கூட்டத்தை அந்த கட்சியினர் அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வரும் வரைக்கும் அந்த மேடை காலியா இருந்தது கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் எப்போ வருவாரு அப்படின்னு ஏங்க விடாம, மக்களை காத்திருக்க விடாம, ஒரு சோர்வுக்கு கொண்டு போக விடாம, அந்த மேடையை அவ்வளோ அழகா கொண்டு போவாங்க. அந்த மக்களை அவ்வளோ இதுவா வச்சிருப்பாங்க. மாற்றி 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 பேச்சாளர்கள் அந்த மக்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அவ்வளோ கட்டுப்பாடான ஒரு கூட்டமாக இருந்திருக்கு. பார்க்க ஓடிய கூட்டம் வேற, கட்சின்னு வரும்போது அந்த கோப்பான ஒரு கூட்டம் வேற. அப்படிங்கிற பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் அரசியல் குற்றங்களையும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களாலும் சரி, பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு பிஞ்சு குழந்தையும் அந்த முகத்தை பார்த்து அந்த குழந்தை கேட்டுச்சாங்கிறது அடுத்த விஷயம். பல பேரண்ட்ஸ் பேசும்போது அந்த விவரம் தெரிஞ்ச பசங்க பார்த்தே ஆகணும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்களுக்குன்றது ஜென்ரலாகவே கூட்டத்தில் போய் நசுங்கிறது, மூச்சு விட முடியாமல் தவிக்கிறது, இதெல்லாம் ஆண்களே மேனேஜ் பண்ணிடுவாங்க. பெண்களால் முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கூட பல ஆண்களும் இதில் உயிரிழந்திருக்காங்க. பெண்களை காட்டிலும் ஆண்கள் கொஞ்சம் கூடிய உடல் பலத்தோடு இருக்கலாம். ஆனால் அதுக்காக எல்லாரும் மனுஷங்க தானே. மூச்சு விட முடியலன்னா யாராக இருந்தாலும் சாக தானே போகிறாங்க. ஏன் இந்த கூட்டத்தில் போய் இப்படி மன்றாடி மரக்கடையில் போய் தொங்கிக்கிட்டு, கரண்ட் கம்பத்தில் தொங்கிட்டு, மேலேருந்து விழுந்து பல குழந்தைங்களை கொன்று இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பல வீடியோக்களை போட்டாங்க. ஆதவர்ஜுனா ட்வீட் போட்டார். பல வழக்குகள் குவிக்கப்பட்டிருக்கு. இதனால் சட்ட வல்லுநர்களோட நம்ம அந்த பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். டைரெக்டாக நம்ம டெல்லி விஷயத்துக்கு வந்தோம்னா சட்ட வல்லுநர்களோட ஆதவர்ஜுனா அவர்கள் போயிருக்கார். ராஜா அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ டீப்பாக போய் பார்க்கணுமா அப்படிங்கிறது நம்ம கலைஞர் அவர்கள் போகிற வரைக்கும், அண்ணா அவர்கள் போகிற வரைக்கும் இரவு பகல்னு காத்திருந்த கூட்டம்லாம் இருக்கானா அந்த கூட்டம் சோர்வாகி இருக்காது. இதெல்லாம் ராஜா அவர்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியலை. நம்ம அது ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதும் புரியலை. டெல்லிக்கு போனோன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்காரு. அவர் பாஜக தலைவர்களை சந்திக்கிறாரோ இல்லையோ, காங்கிரஸ் மூத்த தலைவர்களையும் காங்கிரஸினுடைய மூத்த அந்த சட்ட வல்லுநர்களையும் சந்திப்பதற்காக தவம் கிடக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் உறுதியாக நமக்கு வந்திருக்கு. குறிப்பாக காங்கிரஸில் சிங்வி இருக்கார் இல்லையா, வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அவரை இந்த ஆதவர்ஜுனா அவர்களுடைய இந்த முன்ஜாமீன் கேஸுக்கு இதுக்கெல்லாம் வாதாட ஆதவர்ஜுனா தரப்புலேருந்து கேட்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் மறுத்து விட்டதாகவும் தகவல் உறுதியாக பரிமாறப்பட்டிருக்கிறது டெல்லியிலிருந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதவர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே திமுகவை எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அடிச்சிருக்காங்க இல்லையா. டெல்லிக்கு போன ஆதவர்ஜுனா அவர்கள் கொள்கை எதிரி விஜய் அவர்களுடைய விருப்பம் என்னென்னா, பாஜக ஆதரவாக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுல விஜய் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் காங்கிரஸில் போய் அவங்களோட உதவியை நாடிக்கிட்டு அவங்களோட அடைக்கலம் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய ஐடியாவாக இருக்குது. விஜய் அவர்களுடைய அட்வைஸை கேட்டு ஆதவர்ஜுனா அவர்கள், விஜய் அவர்களுடைய அட்வைஸ் கேட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் போயிட்டார் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு வருகிறது. இதில் எந்த அளவுக்கு உறுதி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் என்னென்னா, அங்கே போய் வாதாடவும் சரி, ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவை பெற்று காங்கிரஸினுடைய ஆதரவை பெற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் தாவேகா தற்போது இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் டெல்லியில் நமக்கு வரக்கூடிய செய்திகள். இது நம்ம செய்திகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகளை தான் நம்ம பகிர்றோம். நம்மளாக விருப்பப்பட்ட இந்த செய்தியை நம்ம இங்கே பகிர்றது கிடையாது. இது ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் பாஜக கையில் எடுப்பதற்கு சின்னத்திலிருந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அதனால் சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் போட்டியிடன்னு விஜய் அவர்கள் சொன்னால் கூட சின்னம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படிங்கும்போது நாங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கூட ஒதுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போது எங்களோட உதவி இல்லாமல் நீங்கள் ஒரே நேரத்தில் திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்க முடியாது. அதனால் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எங்களுடைய பலம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதன் அடிப்படையில் அமித்ஷா வட்டாரங்கள் தாவேகாவை அணுகிறதாக தெரிகிறது. தேர்தலில் சின்னம் இல்லைன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவதாகவும், இந்த பல வழக்குகள் உங்கள் மீது பதியப்பட்டிருக்கிறது, சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பெற நடைபெறுகிறது, உங்களை கைது செய்வதற்கு எல்லா முகாந்திரங்களும் அந்த வழக்குகளில் இந்த சம்பவத்திலும் இருக்குது, அதனால் எங்கள் பக்கம் ஒதுங்கிடுங்க அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து பேசப்படுவதாகவும் தகவல் வருது. எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆதவர்ஜுனாவுடைய சாப்டர் அவ்வளோதான். அடுத்ததாக இந்த
இந்த மதிர்மேல் பூனை போல விஜய் அவர்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கிற அந்த சாப்டரும் இதுலேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து திமுகவை தான் முழுக்க 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 விமர்சிப்பார். ஒன்லைனில் தான் பாஜக விமர்சிச்சுட்டு போவார். அப்பயே அவருடைய தைரியம் என்ன, வீரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். சிங்கம் போல அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களே உண்மையை சொல்லியிருக்காங்க பல நேரத்தில். இதை நம்ம அங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு தாவேக்கா அடிபடுமா, இல்லை காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் தொடர்பு கண்டு பேசும்போது தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கு, பாஜக ஆறுதல் சொல்லியிருக்கு. அப்போ இவரும் ராகுல் காந்தி அவர்களும் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது ஆறுதலோடு முடியுதா இல்லை எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற அச்சம் திமுகவுக்கு தான் வேணும், நமக்கு வேணாம். ஸோ அதனால் பொறுத்திருந்து என்ன காய் நகர்த்தல்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசலாம். அடுத்ததாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஐஜி, வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் அமைச்சிருக்காங்க. அவர் வந்து பல விஷயங்களில் ரொம்ப தீவிரமாக, பல கேஸில் தீவிரமாக செயல்படக்கூடியவர் அஸ்ரா கார்கா. அவர் வந்து அவர் வந்த பிறகுதான் விஜய் அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்ததாக சொல்லப்படுகிறது, அவருக்கும் அவர் டீமுக்கும். ஏன் அப்படின்னா தனிநபர் ஆணையத்தை தமிழக அரசு நியமித்தது. அப்போதெல்லாம் தாவேக்கா வந்து தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருந்தாங்க. அதாவது ட்விட்டரில், ஓகேவா, ட்விட்டரில் பேசியிருந்தாங்க, ஆதரவாளர்கள் ட்வீட் போட்டுருந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. பல கைதுகளுக்கு பிறகு தான் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போது அஸ்ரா கார்க்குடைய அந்த சிறப்பு அவர் தலைமையில் அந்த விசாரணை அமைப்பு அமைக்கப்பட்ட பிறகு தாவேக்கா ஒரு அச்சத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறதாக தகவல் வருது. ஏன்னா அவ்வளவு தீவிரமாக அவர் வழக்குகளில் செயல்படக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு காலையில் 11 மணி செய்தியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கரூரில் இருக்கார். சம்பவம் நடந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் ஒரு நபர் 2 நபர் கிடையாது, குறைஞ்சது 10 நபர் கிட்ட அவர் வந்து விசாரணை நடத்துகிறாரு. ஏஜ் வயசுலேருந்து பார்த்து விசாரணை நடத்துகிறாரு அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த விசாரணைக்கு பிறகு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்னா 200% விஜய் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்துவதற்கான முயற்சி இந்த சிறப்பு புலனாய்வு குழு எடுக்கிறதுக்கு 200% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. ஆனால் கைது அப்படிங்கிறது அந்த விசாரணைக்கு பிறகான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது விஜய் அவர்களை கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது தேவைப்பட்டா கைது பண்ணுவோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார். அப்போது இந்த விசாரணை குழுவின் அடிப்படையில் ஏன் வந்து விஜய் அவர்களை கைது பண்ணலை அப்படின்னு கூட்டணி கட்சிகளே வந்து நெருக்கடி கொடுக்குற ஒரு லெவலுக்கு திமுக தற்போது இருப்பதால் இது வரைக்கும், அதாவது நீதிமன்றம் உத்தரவிட வரைக்கும் திமுக கைது செய்திருந்தா, விஜய் அவர்களை அங்கேயே கரூர்லேயே கைது செய்திருக்கலாம், கைது செய்திருந்தா, வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருந்தா, இதெல்லாம் பண்ணியிருந்தா வேறு மாதிரியான காட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். இப்போ வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு பிறகு அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இறங்குனா ஒரு கண்ட்ரோல்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தகவலாக தான் இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த போதே விஜய் அவர்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு வயதான ஒரு விஜய் அவர்களுடைய தொண்டரா ரசிகரா என்னன்னு தெரியல, ஒருத்தர் வந்து சூசைட் அட்டம் பண்ணி அவர் இறந்தும் போயிட்டார். ஸோ அதனால் ஏற்கனவே வீடியோலாம் போடும்போது, ட்வீட் போடும்போதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கலவரத்தை தூண்டுற மாதிரி தாவேக விஜய் அவர்களும் சரி, ஆதவர்ஜுனா அவர்களும் சரி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது இந்த கைது அப்படின்னு போகும்போது தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள் எந்த செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் தாவேகா சார்பில் ஒரு வாய்மொழி உத்தரவாக விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் வெளியாக இருக்கிறது. புசி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாகி உள்ள நிலையில் விஜய் அவர்களே நேரடியாக மாவட்ட செயலாளர்களோட ஃபோனில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் இப்போவாவது நேரடியாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வரவேற்கலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து தாவேக்காவில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.